நீங்களும் இன்ஜினியர் ஆகலாம் அப்படிங்கிற தொடரில் 11வது எபிசோடா பெயிண்ட் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு எங்கள் வீட்டில் பெயிண்ட் உறிஞ்சி வருது, பட்டி வந்து அப்படியே பேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூச்சி வேலை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னா அது 2 டைப்பில் பண்ணணும். அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட்டர் பிளாஸ்டரிங் வந்து ஸ்பாஞ்ச் போடுவாங்க, இன்னர் பிளாஸ்டரிங் வந்துட்டு பூச்சி வேலை முடிச்சுட்டு அதை தேய்ச்சி விடுவாங்க. அதை தேய்ச்சி வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சி வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வச்சு அழுத்தி தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உள்ள கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அந்த சிமெண்ட் பால் வந்து வெளியில வரும், பார்க்கறதுக்கு நைஸா இருக்கும். ஆனா அதுல ஒரு டிராபேக் இருக்கு. அதாவது குறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதிரி வச்சு அழுத்தும் போது இந்த லெவல்ல இருக்க எங்க ஃபோர்ஸ் அதிகமா கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் அழுத்தம் அதிகமா இருக்கும், மேல போகும்போது கம்மியா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த மேடு பள்ளம் அதிகமா இருக்கும். நீங்க பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் லைட் போட்டா நிறைய இடத்துல மேடு பள்ளமா வருது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விடுற பினிஷிங்னாலதான். இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். தவிர்த்துட்டு இன்னர் அவுட்டர் 2 பக்கமே வந்து ஸ்பாஞ்ச் போடணும். அது ஏன் ஸ்பாஞ்ச் போடணும்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ இது வந்து வீட்டோட வெளிப்பக்கம் சோறு, இது ஸ்பாஞ்ச் போட்ட பினிஷிங். ஸ்பாஞ்ச் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து அந்த சொரசொரப்பா இருக்கும். இந்த சொரசொரப்பு இருக்கிறதுனால நம்ம பட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல பாண்டிங், அதாவது கிரிப்பு நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டி சீக்கிரம் உறிஞ்சும் வராது, பட்டியோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவரில் இருக்க அந்த மேடு பள்ளமும் தெரியாமல் இருக்கும். அதனால தான் உள்ள வெளியே 2 பக்கமே வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை வந்துட்டு சுண்ணாம்பு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த பட்டி உறிஞ்சி வரும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா பட்டி பார்க்கணும். அந்த பட்டி வந்து 2 கோட்டோ இல்லை 3 கோட்டோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பட்டி பார்த்துட்டு பட்டி தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிரைமர் அடிக்கணும். பெயிண்ட் வேலையில பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு செவரு பூச்சி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 நாள் கியூரிங் டைம் முடிச்சுட்டு அந்த 7 நாள் கியூரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செவரு காயணும். மினிமம் வந்து ஒரு 15-20 நாளுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கணும். இதே வந்து மழை காலமா இருந்தால் இன்னும் கூட 1 மாசத்துக்கு மேல நம்ம விட்டுட்டு அந்த ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஈரத்திலேயே பட்டி பார்த்துருவாங்க, அதனாலே வந்து உறிஞ்சி வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால கண்டிப்பா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கியூரிங் டைமும் ப்ராப்பரா இருக்கணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பட்டி பார்க்கணும். அதே மாதிரி சுண்ணாம்போ இல்லை வந்து ஒயிட் சிமெண்ட்டோ அடிக்காம டைரக்டா வந்து பட்டி பார்த்துட்டு பிரைமர் அடிச்சு நம்ம கலர் அடிச்சோம் அப்படின்னா எப்பவுமே இந்த பிரச்சனை வராது. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.